ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெயில் காய்ச்சறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் அரைச்சி வச்ச ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வேப்பலை, வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம், கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், அரைநெல்லிக்காய், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ வெற்றி வேர், இது எல்லாமே இப்போ இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எண்ணெய் பொரியுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்லாம் இதில் சேர்க்க எண்ணெய் எப்படி கொதிக்குது பாருங்கள். நாங்கள் 5 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கோம். அஞ்சு லிட்டர் எண்ணெய். இதுக்கு மருதாணி, செம்பருத்தி பூ இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கணும். கருஞ்சீரகம், வெந்தயம் மட்டும் அப்படியே சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா எண்ணெய் காஞ்சதால் மேலே அடிச்சிடும், இல்லைன்னா பொங்கி எண்ணெய் வெளியே வந்துடும். நம்ம சிம்மில் வச்சுட்டு, கேஸாக இருந்தால் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை சேர்த்துக்குங்க. நீங்கள் இன்னும் வேறு எதுனா வேணால் ரோஜா இதழ் இதெல்லாம் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ இது வரைக்கும் இது கிடச்சது வரைக்கும் நான் இதில் சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை, ஆவாரம்பூ, மருதாணி, வெற்றி வேர், கருஞ்சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், கத்தாழை, இப்போ நீங்கள் இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீ கொஞ்சம் ஏற்றிக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் அடுப்பில் தான் காசுறேன். நான் இலை, தழை இதெல்லாம் நெல்லிக்காய் இதெல்லாம் அரைச்சிக்கிட்டேன். செம்பருத்தி பூலாம் சரி கொஞ்ச நேரம் காயட்டும். நல்லா முறுமுறுன்னு வரணும். அது இந்த இப்போ போட்ட நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் இந்த தழை, இந்த பூ இது எல்லாமே நல்லா காஞ்சி அந்த தழை பசப்பசப்பு இல்லாமல் மொறுமொறுன்னு இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலரில். அது வரைக்கும் நம்ம எண்ணெயை காய விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதான் எண்ணெய் காசுகிற முறை. நல்லா இதை இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சிடணும். இறக்கிட்டு நல்லா இதில் போட்டிருக்க இன்க்ரீடியண்ட்லாம் கலர் சேஞ்ச் ஆகி முறுமுறுன்னு காஞ்சதுக்கப்புறம் இதில் கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது இருக்கு இல்லையா, பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா, இது எல்லாம் ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த கலரில் இருக்காது, ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஆகி எண்ணெயும் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும், இல்லைன்னா ப்ரௌனாக மாறும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் நைட் நம்ம இதை இருத்து நம்ம நைட் நம்ம தலைக்கு ஆயில் பாத் மாதிரி வச்சுக்கிட்டு எண்ணெய் வச்சுட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து நம்ம குளிச்சோன்னா நம்ம முடி நல்லா வளரும். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. எல்லா பொருளும் நல்லா சேரணும். நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சி நம்மளுக்கே தெரியும் அதோட பக்குவம். இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா புரிஞ்சு அப்பளம் மாதிரி புரிஞ்சு முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுட்டு இதை அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. மறுநாள் நைட் இதை இருத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் காலையிலையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் வச்சுக்கிட்டு காலையில் எழுந்து வாஷ் பண்ணிங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.